Hello friends, good morning. Welcome back to my channel. Actually இந்த வீடியோ வந்து எடுத்து 2 வீக் ஆகுது. பட் என்னால் இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்காக ஒரு பெரிய சாரி எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. காலையில் பசங்களுக்கு ஆஸ் யூஷுவல் போல் பசங்களுக்கு எழுந்திரிச்சு பால் சூடு பண்ணிவிட்டு லஞ்சும் டிஃபனும் செய்யலான்னு ஆரம்பிக்கலான்னு போய் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்ல மழை. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது. ஸோ நேற்று நைட்டு ஆரம்பித்த மழை வந்து விடிய விடிய லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் எழுந்திரிக்கும் போதே பசங்களுக்கு ஆக்சுவலாக லீவாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். பட் வந்து வேலூரில் லீவ் இல்லைன்ற மாதிரி நியூஸில் போயிட்டு இருந்தது. பட் வந்து திருவண்ணாமலை காஞ்சிபுரத்துக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. பட் வேலூருக்கு மட்டும் தான் வரல. ஸோ வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனாலும் சரி மழை லைட்டாக தானே இருக்குது, ஸ்கூல் வச்சுடுவாங்கன்ட்டு நான் போய் கடகடன்னு பருப்பு சாதமும் கிழங்கு வறுவலும் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க. ஸோ பசங்களுக்கு செம ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு செம ஜாலியாக. ஸோ ஓகே பாப்பாலாம் கிளம்பிட்டு ஆக்சுவலாக 2 ஜடை போட்டு எல்லாம் ரெடிட்டு பையனை யூனிஃபார்ம்லாம் மாற்றினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவுன்னு நியூஸில் வந்துருச்சு. ஸோ நல்லதாக போச்சுன்னு அப்படியே அந்த பருப்பு சாதத்தை கிழங்கு வரை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பசங்களும் காலையில் சூப்பராக டிஃபன் முடிச்சுட்டு உட்காந்துட்டு பையன் வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனை படிக்க அனுப்பிட்டு பாப்பா வந்து சரி லீவ் தானே நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் போய் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எப்போவுமே சொன்ன மாதிரி சூப்பராக பருப்பு சாதமும் கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையே அப்படியே எடுத்து பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு அப்படியே வச்சுட்டேன். பருப்பு சாதம் சூப்பராக வந்தது. ஆக்சுவலாக பருப்பு சாதமும் கிழங்கு வறுவலும் எங்கள் பசங்களோட ஃபேவரட்டுங்க. எப்போவுமே லஞ்சுக்கு என்ன வைக்கணும்னு கேட்டால் பருப்பு சாதம் வைமானுவாங்க. ஸோ அதே மாதிரி நெய் போட்டு வைமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லாத்தையும் ஓர கட்டிட்டு மார்னிங் டிஃபன் வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் தான் க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தேன். எனக்கு எப்போவுமே பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டா கடகடன்னு வேலை ஆகிடும். பட் வந்து பசங்க ஸ்கூலில் போகாமல் வீட்டில் இருந்தாலும் எனக்கு வேலையே ஓடாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனே 9:30 10 o'clock ஆகிடும் ஒரு சில சமயத்தில். ப்ளஸ் லஞ்ச் பார்த்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சிருவேன். பட் மார்னிங்கே செஞ்சிருவேன். பட் ஆனால் கொடுக்குறதுக்கு 1:30 ஆகிடும். ஏன்னா நம்ம லேட்டாக டிஃபன் சாப்பிட்டு நம்ம 1 by 1 வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை கூட்டி துடைச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து டிஃபன் கொடுக்கும் போது 2 o'clock ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகிடுது. இப்போனா ரொம்ப லேசி ஆகிடுது. பசங்க வீட்டில் தான் அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக அவங்க கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படி இப்படியே இருந்துக்கிறதுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிடலான்னு கிச்சன்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு கிச்சன் வேலையே பெரிய வேலையாக இருக்கும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஜனவரி லாஸ்ட்டில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து தங்கச்சி வீட்டில் வந்து அதாவது பசங்க அவரும் தங்கச்சி வீட்டுக்கு ஹஸ்பண்டும் பசங்களும் மலைக்கு போகிறாங்க. ஸோ இருமுடி கட்டு இருக்குது, அதாவது பூஜை இருக்குது, கன்னி பூஜை இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. அது வந்து கோயிலில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஹஸ்பண்டும் ஈவினிங் ஒரு 6:30 பக்கமாக வந்துட்டாங்க. ஸோ கிளைமேட் ரொம்ப வஸ்ட்டாக இருந்ததுனால நம்ம வந்து காரில் போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. ஸோ நான் பையன் பாப்பா ஹஸ்பண்ட் நாங்கள் 4 பேர் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் 6:30 பக்கம்னால வீட்டில் எதுவும் செய்யலை நான். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா டீ டைமில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு கிழங்கு போண்டை நல்லா சூப்பராக போடுவாங்க. இந்த அதாவது இந்த காட்பாடிக்கு இந்த லாஸ்ட் 14 ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு கிழங்கு போண்டா 10 rupees. ஆனால் பட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக அந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு கிழங்கு போண்டா சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா தங்கச்சி ஹஸ்பண்டு பசங்க 2 பேருமே மலைக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கான கன்னி பூஜை ரெடி ஆகிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து சுட டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 14 வந்து டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி கிழங்கு போனால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போனால் நான் வந்து பசங்க வந்து மில்க் ஷேக் குடிப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ரொம்ப கிளைமேட் வஸ்ட்டாக இருந்ததுனால பசங்களுக்கு சுட போண்டா வாங்கி கொடுத்தாச்சு. பசங்களும் போண்டா சாப்பிட்டு போதுமா இதுக்கு வேணாம் மில்க் ஷேக் வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த டீக்கும் இந்த போண்டாக்கும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ பயங்கர கிளைமேட் பயங்கர குளிராக இருந்தது. ஸோ அதனால் 4 பேரும் நாங்கள் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு தான் கிளம்பணும். ரொம்ப குளிர். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குன்னு காதில் பஞ்செல்லாம் வச்சுட்டு கிளம்புறாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடு அங்கேயே தங்கச்சி ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்தால். ஸோ சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.